மாவட்டம் கோத்தகிரியில் கோடை விழாவை முன்னிட்டு தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெற்ற காய்கறி கண்காட்சியில் காய்கறிகளை கொண்டு விலங்குகளின் உருவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். குறிப்பாக 2.5 டன் எடையுள்ள காய்கறிகளை கொண்டு தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் விதமாக உருவாக்கிய வாடி வாசலிருந்து சீரும் காளை மிகவும் அழகாக காட்சியளித்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கார் சென்டர் மீடியனில் உள்ள மின்கம்பத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் காரில் பயணித்த 7 பேரில் 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையில் ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நீர் மாசுபடுவதோடு அணையிலிருந்து வெளியேறும் நீரிலும் பரவி விவசாயம் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வாய் தகராறில் ஒருவர் மீது அருவாள் வெட்டு நிகழ்த்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்த பிச்சைமணி என்பவர் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டு தலைமறைவான 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறு ஆற்றில் கழிவுநீர் கலப்பதால் நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நீர் மாசடைவதோடு மட்டுமல்லாமல் துர்நாற்றம் வீசுவதாக வேதனை தெரிவித்துள்ள சுற்றுவட்டார பொதுமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை குறைந்து விற்பனையானதால் விவசாயிகள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். நாளை முகூர்த்த நாளை முன்னிட்டு அதிக அளவில் பூக்களை கொண்டு வந்திருந்த விவசாயிகள் பூக்களின் விலை உயரும் என்று பெரிதும் எதிர்பார்த்திருந்த நிலையில் பூக்கள் விலை குறைந்து விற்பனையானது. பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 2வது நாளாக அங்கன்வாடி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தனியார் கல்லூரியில் படிக்கும் ஆனைமலை பேரூராட்சி திமுக துணைத் தலைவரின் மகன் வகீம் என்பவர் மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து புகாரின் பேரில் மாணவனை மீட்ட ஆனைமலை காவல் நிலைய போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் திருமருகல் அருகே அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் சிறப்பு நிகழ்ச்சியான திருத்தெருபவனி இன்று கோலாகலமாக நடைபெற்றது. ஏப்ரல் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்ட இத்திருவிழாவானது பங்கு தந்தை அந்தோணி தலைமையில் மக்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே வரதராஜ் சபதி கூடத்தில் தயாரிக்கப்பட்ட ஆதி சங்கராச்சாரியாரின் 4 உற்சவ சிலைகள் பஞ்சலோக உற்சவ சிலை பிரதிஷ்டையை முன்னிட்டு கிஷ்கிந்தா சமஸ்தானத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த உற்சவர் சிலைகள் மே 2ஆம் தேதி கேதார்நாத்திலும் 3, 4ஆம் தேதி பத்ரிநாத் மற்றும் 5ஆம் தேதி உத்தரமானிய ஜோதிர்மத் மற்றும் ஸ்ரீநகர் ஆகிய இடங்களில் தினசரி பூஜைகளுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகா மிருகண்ட அணையிலிருந்து வினாடிக்கு 120 கன அடி நீரை பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் இன்று திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் CN அண்ணாதுரை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தென்காசி மாவட்ட நகராட்சிகளில் உள்ள பேருந்து நிலையம் போன்ற பொது இடங்களில் கழிவறைகள் கட்டுவதற்கான ஆய்வில் கலந்து கொண்ட நகராட்சி அதிகாரிகளிடம் பாஜக கவுன்சிலர்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட கழிவறைகள் பராமரிக்கப்படாமல் இருப்பதால் தொற்றுகள் பரவுவதாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் ஆய்வை முடித்துக் கொண்டு அவ்விடத்தை விட்டு உடனடியாக புறப்பட்டு சென்றனர். கரூரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் உணவுப் பொருள் சேமிப்பு கிடங்கில் வெளிமாநில தொழிலாளர்களை பணியில் நியமிக்கக்கூடாது என வலியுறுத்தி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கரூர் மாவட்டத்தில் உள்ள 6 குடோன்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களை சமமாக பிரித்து அனுப்பி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அருகே போலீஸ் என கூறி ரயில் பயணியை மிரட்டி செல்போன் வழிப்பறி செய்த கொள்ளையனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். போலீசார் வாகன சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமான நபரை விசாரணை மேற்கொண்டதில் வழிப்பறி செய்தது தெரியவந்ததை அடுத்து செல்வகுமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னம்பட்டி, ஓட்டுக்குளம் ஆயக்கட்டுக்காரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் 133வது ஆண்டு ஸ்ரீ காரண செல்ல ஐயனார் மற்றும் ஸ்ரீ செல்லாயி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தும் விதமாக குதிரை எடுப்பு விழாவை விமர்சையாக கொண்டாடினர். வேங்கை வயல் தொடர்பாக எந்த போராட்டமும் நடத்தாமல் அச்சம்பவம் குறித்து பேச பாஜகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என விசிக பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிரான தர்ணா போராட்டத்தில் கலந்து கொண்ட அவர், வக்பு திருத்த சட்ட மசோதாவை தடுத்து நிறுத்துவதே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாகும் எனவும் தெரிவித்தார். புதிய நீதியரசர் மரியாதைக்குரிய ஹவாய் அவர்கள் பதவியேற்கப் போகிறார்கள். அவர் இந்த சட்டத்தை முற்றிலுமாக நிறுத்த வேண்டும். அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக அமையும். அந்த வகையிலே இந்த சட்டம் திரும்ப பெற வேண்டும் என்று மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு ஜனநாயக சக்திகள், விடுதலை சக்திகள் எல்லோரும் இந்த களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கிறோம். பெரம்பலூர் அருகே இருசக்கர வாகனமும் லாரியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இருசக்கர வாகன ஓட்டுநர் பெரியசாமி என்பவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய தாமதமாக்கியதாக கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த பெருமாள் குடும்பன்பட்டியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளிக்கு மாணவர்களின் பெற்றோர்கள் 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை சீர்வரிசையாக வழங்கினர். டேபிள், சேர்கள், கடிகாரம், கம்ப்யூட்டர், மின்விசிறி, விளையாட்டு, LED டிவி உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மரம் வெட்டி விற்கும் தொழில் தொடர்பாக இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட கைகலப்பில் தலையில் காயமடைந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குற்றவாளிகளை கைது செய்யக்கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்த பின்பு போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல்லில் அரசு கல்லூரியில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெண் பேராசிரியர் 28 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக அளிக்கப்பட்டுள்ள புகார் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேராசிரியர் சியாமலா தேவி 7 பேரிடம் பணம் பெற்று மோசடி செய்துள்ளதாக காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். என்னோட பேர் ராஜேஸ்வரி. நான் பழையத்துல தான் இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி நான் சென்னையில இருந்தோம். என்னை செல்வராஜ் அப்படிங்கிறவர் கவர்மெண்ட் இதில் பஸ்ஸில் வேலை பார்க்குறாரு. அவர் எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 5 லட்சம் டீல் பேசியிருந்தார். அவருக்கு அட்வான்ஸாக நான் 3 லட்சம் கொடுத்துருந்தேன். அவர் சியாமலா அப்படிங்கிற ஒரு லேடி கிட்ட MM காலேஜில் வச்சு என்னை இன்டர்வியூ பண்ணாங்க. நான் நேரடியாக என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு போனேன். நான் அட்டென்ட் பண்ணிட்டு போய் 2 இயர்ஸ் ஆச்சு. இன்னுமே எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அந்த மாதிரி இன்டர்வியூ கார்டு கூட எதுவுமே வரல. நாங்கள் இவ்வளோ நாளாக நாங்கள் ஃபோன்லேயே அவங்கக்கிட்ட எங்கள் பணம் என்னாச்சு, பணத்தை கூட கொடுத்துருங்க, எங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நாங்கள் இன்னைக்கு எங்களோட பணம் வேணும், இனிமேல் எங்களை மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது, எனக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு நான் டிஎஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமே என்னை மிரட்டுறாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போய் பணம் அமைதியான முறையில் தான் நான் கேட்க போயிருந்தேன். என்னை அடிக்கிறாங்க. அவங்க அடித்து வெளியே பிடிச்சி தள்ளிட்டு என்னை தகாத வார்த்தைகளை பேசியிருக்காங்க. அதனால நான் இன்னைக்கு ரொம்ப கோவப்பட்டு தான் நான் டிஎஸ்பி ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் சாலை விபத்தில் மூளைச்சாவடைந்து உடல் உறுப்பு தானம் செய்த இளைஞருக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. மூளைச்சாவடைந்த இளைஞர் நாராயணின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷிக் அலி அஞ்சலி செலுத்தினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மாற்றுச் சான்றிதழ் பெற பள்ளிக்கு சென்ற மாணவர்களை பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்காமல் மதபோதகர் மதக்கூடத்திற்கு அழைத்து சென்றதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மாணவர்கள் வீட்டிற்கு திரும்ப காலதாமதமானதால் பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்ற நிலையில் இத்தகவல் தெரிய வந்ததை அடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். இங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க, 8வது முடிச்சிருக்காங்க. இன்னைக்கு டிசி வாங்கறதுக்காக வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஸ்கூல்ல ஒரு வளர் இளம் பெண்களுக்காக மீட்டிங் வச்சிருந்தாங்க. கொண்டு விட்டுட்டு போனால் 1/2 hour கழித்து வர சொன்னாங்க. திருப்பி 1/2 hour கழித்து வர்றப்ப பார்த்தா குழந்தைய காணோம். எங்கேன்னு அப்புறம் ஊரெல்லாம் தொலாவி பார்க்குறப்ப குழந்தைய காணோன்னு ஒரு நபர் சொன்னாங்க. நர்ஸாக பணியாற்றிட்டு இருக்கிறவங்க வேனில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக அப்புறம் நான் எங்கேன்னு கேட்குறப்ப அவங்கள கூப்பிட்டு கேட்குறப்ப பொள்ளாச்சி ஆடி ஆஃபீஸ்க்கு எதுக்கால சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, வேனில் எல்லா குழந்தைகளையும் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு கூப்பிட்டாங்க.
அதுக்காக நாங்களும் போய் அடிச்சு பிடிச்சி போய் அங்கே போய் கேட்டால் அவங்க அந்த பாதிரியார் என்னை பார்க்கறக்கு விடலை. குழந்தைய பார்க்கணுன்னா பார்க்கறக்கு விட மாட்டேங்கிட்டாங்க. அடித்து என்னை கையை பிடிச்சி தள்ளி விட்டு மிரட்டினாங்க. அப்புறம் நான் தள்ளி விட்டு போட்டு என் குழந்தைய போய் பார்த்து நான் என் குழந்தைய மீட்டுட்டு வந்தேன். என்னை பார்க்கறக்கு விட மாட்டேங்கிட்டாங்க. நான் கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இயேசு பற்றி அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க, மத மாற்றத்துக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளை கூப்பிட்டு போய் மத மாற்றத்துக்காக நடத்திக்கிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த விட்டிலாபுரம் ஊராட்சியில் வேர்க்கடலை தொழிற்சாலையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் திறந்து வைத்தார். பாரத ஸ்டேட் வங்கியின் கடன் உதவியுடன் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேர்க்கடலை தொழிற்சாலை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த தரகம்பட்டியில் அமைந்துள்ள சொட்டு நீர் பாசனத்திற்கு தேவையான உபகரணங்கள் விற்பனை செய்யும் நிலையத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகின. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அடுத்த கானாட்டாங்குடி கிராமத்தில் மாடு திருட்டில் ஈடுபட்ட 5 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 3 பசுமாடுகளை கைப்பற்றிய போலீசார் குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த தெத்தி ஊராட்சி பகுதியில் மே தினத்தை முன்னிட்டு விசிக சார்பில் அம்பேத்கர் திருவுருவ சிலை திறக்கப்பட்டது. தொடர்ந்து அம்பேத்கரின் சிலைக்கு விசிகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.